வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு புது தொடக்கம் தான். என்ன அப்படின்றத ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டேய் நானும் மதுரக்காரன் தான்டா. செம்ம கிளைமேட்டாக இருக்குல்ல, அப்படியே வீடியோவுக்குமே செம்மையாக இருந்துச்சு. இந்த பின்னாடி இருக்க பேக்ரவுண்டு லைட்டாக சாரல் விழுந்துருந்துச்சு. அதனால நம்மளோட மாசி பச்சை தோட்டம்லாம் பல பலன்னு இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக என்ன வேலை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லலாம். புதுசாக வந்து நம்ம மறுபடியும் மாசி பச்சை இன்னொரு 2 குண்டு நம்ம நட போகிறோம். அதுக்காக தான் உட்காந்து எல்லாரும் நாற்று பறிச்சுட்டு இருக்காங்க. இங்கே நாற்று பறித்து முடிச்சுட்டு இதை அப்படியே கொண்டு போய் நம்மளோட மாசி பச்சை தோட்டத்தை புதுசாக நடப்போம். நம்ம கேமரா வச்சு வீடியோ எடுத்துட்டு பார்த்து நம்மளே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து வெளியூர்ல இருந்து வர எனக்கு கொலை கொண்டு கட்டிருக்கேன். திருச்சியில என்ன பார்த்து வச்சுட்டாங்கப்பா. போய் நட்டான் ஒருத்தவங்க கேட்டு இந்த செல்போன்ல ஒரு குச்சி பையன் இந்த ரேஷன் கார்டுக்கு என்னென்ன வேஸ்ட் சிரிக்கிறாடா. குச்சி அது கம்ப்யூட்டர்லயே ரெடி பண்ணி போறாங்க. அது பிள்ளையா தானே இருக்கு. ஆமா அது கம்ப்யூட்டர். என் பொண்டாட்டி கடுவிட்டா பார்க்கல ஓட்டு வச்சிருந்தாளா, நான் எடுத்து போயிட்டேன். ஆமா திரும்ப பார்க்க வாய் குழந்தை வாய்மா கடுவிட்டா பால் ஓட்டா பணம் வீடுக்கு வருமா கடுவிட்டா பார்க்கல. நம்ம 3000 வாங்குறது படிவல் சோக்கு போட்டு அனுப்பிட்டாங்க. அது வாங்கிறதுக்கு குடுக்குன்னு ஓடுறியா. ஒரு கிழவி சொல்கிறா, இந்த ஆம்பளை ஆள் கையில் மட்டும் 3000 கொடுக்காதீங்க, அதுக்கு மது கடைக்கு போய் எல்லாம் அரிசி எல்லாம் 3000 தண்ணிங்க 3 நாள் அது மை வாங்கி போடா அரிசி வாங்கிறதுக்கு அது வச்சுக்காரு. காலையில் 9:30 வந்து நாற்று பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நாற்று பிடுங்குற கேப்பில் நான் ஃபஸ்ட்டு போயிட்டு நம்மளோட ஓஸ் எல்லாமே போட்டு வச்சுட்டு வந்து தண்ணி பாயிருக்காங்க. ஏன்னா நாற்று பிடிங்கிட்டு அவங்க அப்படியே அதை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்குள்ளே அவங்க போகணும்னா நம்ம தண்ணி ஓட்டுனதான் போகணுன்னே நடவு வேலை கரெக்டாக இருக்குது. ஒரு 9:30லேருந்து 10:45 வரைக்கும் நாற்று பிடிங்கிட்டு இருந்தோம். சரி பிடுங்கின அளவுக்கு போதும் அப்படின்ட்டு அப்படியே அள்ளிட்டு போய் நடவு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ரொம்ப லேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு நடவு மிச்சம் இருந்துச்சுன்னா அது வேஸ்ட் ஆயிடும் அப்படின்றதுனால முதல்ல நாற்று இருக்க அளவுக்கு நட்டுக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாருமே சொன்னதுனால அப்படியே அள்ளிட்டு பிடுங்கின அளவுக்கு அள்ளி நட போயிட்டேன். ஏன்னா சாரல் வேறு விழுந்துட்டு இருந்துச்சு. ஒரு வேளை பெரிய மழை வந்துச்சுன்னா நம்ம நடவு வேலை நட முடியாது, நாற்றுலாம் மிச்சம் கலந்துடும் அப்படின்றதுனால பிடுங்கின அளவுக்கு முதல் நட்டுலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. மொத்தம் வந்து ஒரு 30 கட்டு முதல் பிடுங்கணும். அதுக்கப்புறமா நட்டுட்டு வந்து பிடிங்கிக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி எடுத்து விட்டு நடுறதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு ஆத்தா மட்டும் கொஞ்சம் காலில் புண்ணு இருக்குது அப்படின்றதுனால அந்த ஆத்தாவை மட்டும் நாற்று பிடுங்க விட்டாச்சு. ஸோ நாங்கள் எங்கள் எல்லாருமே நட்டுக்கிட்டே இருந்தோம். அந்த ஆத்தா மட்டும் அங்கே நாற்று பிடுங்க வச்சுட்டே இருந்தாங்க. நம்ம நாற்று காலியாக அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துக்கிற வேண்டியதான். ஒரு 10:45 நட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக வந்து நம்ம இந்த 1.5 குண்டு நட்டு முடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட ஒர்க்கிங் டைம் வந்துட்டு 9 மணிலேருந்து 1:30 வரைக்கும் தான். இன்றைக்கி 1 ஹவர் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து நடவு வேலைக்கு 250 ரூபா சம்பளம் வாங்குவாங்க. இன்றைக்கி அந்த 1 ஹவர் சேர்த்து ஒர்க் பண்ணதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஃபுல்லாக நடவு நட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம நடவு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஓரளவு
அளவுக்கு முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இதுதான் வந்து கடைசி பாத்தி. நாங்கள் உழுது வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு வரப்போகிறோமா, அதனால் அதெல்லாமே அம்மா வெட்டி சரி பண்ணிட்டு இருந்தாங்க. நட வேலை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செம்ம டயர்ட் ஆகிடுவோம். இன்றைக்கி அப்படின்னா இல்லை நாற்று எழுதிட்டு போக தண்ணி பாய்ச்ச மண்ணை வெட்டி விட அப்படின்ட்டு செம்ம டயர்ட் ஆகிடும். எப்படியோ ஒரு வேலையாக ஃபுல் நட வேலையும் முடிஞ்சிச்சு. இந்த நடை வந்து நம்ம கரெக்டாக மாசி பச்சிக்கு அறுவடை பண்ணிடலாம். ஏன்னா 1 மாதம் இருக்குது, அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இதை நட்டுருக்கோம். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.